Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கேழ்வரகு போலி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் கேழ்வரகு நல்லா வறுத்து சலிச்சு வச்சுருக்கேன். இதாக இருக்கும்ல, நல்லா கொஞ்சம் சலிச்சுக்கோங்க தூசி இல்லாமல். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற அளவுக்கே அதே அளவுக்கு மண்டவில் எடுத்து பாகு வச்சுக்கோங்க, வெல்லம், ஏன்னா இது பிசைகிறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம் பிஸ்தா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை தொளி எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கப் கோதுமை மாவு பால் ஊற்றி நல்லா நைஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேழ்வரகை புட்டு மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு லைட்டாக இது பண்ணிக்கலாம். புட்டுக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே பதத்துக்கு இது பண்ணால் போதும். அதுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த பாகை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விடுங்க. உங்கள் தேவைக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்துக்கு பிடிச்சா போதும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா அப்புறம் வராது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும், அந்த பக்குவத்துக்கு பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வேகும். இப்போ இதை என்ன செய்யலான்னா, நம்மளோட இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு செமிக்கணும்ல, அதுக்காக வேக வைக்கிறோம். இல்லாட்டி நம்ம இப்படியே கூட செஞ்சிடலாம். சின்ன குழந்தைங்களுக்காக லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா கேழ்வரகு எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியாது. ஏன்னா சில குழந்தைங்க இட்லியாக சாப்பிட மாட்டாங்க, தோசையாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போலினா இனிப்பாக இருக்குமா, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வேர்க்கடலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா, இது எல்லாத்தையும் ரொம்ப பொடி பண்ணாதீங்க. ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்போ கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி ஆகும். அந்த பதத்துக்கு முன்னாடியே அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. கேழ்வரகு நல்லா மணமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு இதில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். வராட்டி கொஞ்சம் தண்ணி, இல்லாட்டி நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாகு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இதையே இந்த மாதிரி உருட்டி ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் போட்டிங்கன்னா
கேழ்வரகு லட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. ஏன்னா நம்ம இதில் ஃபுல்லாகவே நட்ஸும் கேழ்வரகு இது தான் சேர்த்துருக்கோம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம். இப்படியே கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம போலி செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம், ஒரு கப் போட்டு. அதில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருண்டையை வச்சு ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து மீதி இருக்க மாவை எடுத்துடலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி மாவு மேலே லேசாக போட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கல் சூடு பண்ணிக்கலாம். இப்போ கல் சூடானோடனே இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் கூட செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ மாற்றி போட்டுக்கோங்க. அங்கேயே லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேக விடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வச்சே நான் எடுத்துருக்கிறேன் கேழ்வரகவே. அதனால் நல்லா வேகட்டும், வேக விடுங்க. நல்லா நெய்யை நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வேகும். இது வந்து சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். யார் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு. இப்போ சாப்பிட அடம்பிடிக்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலுமே போதும் குழந்தைங்க. இது குழந்தைங்களுக்கு என்னென்னா இது ஒன்று சாப்பிட்டாலுமே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா கேழ்வரகுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறமா அதை எப்படி கொடுக்குறதுன்னு நமக்கு தெரியாது. கூழ் மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசைனாலும் ஓடுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லட்டு மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இனிப்பு வேறு உள்ளே வச்சுருக்கோமா லட்டு மாதிரி, அது சாப்பிடும்போது ரொம்ப இதாக இருக்குமா. ஏன்னா நட்ஸ் வந்து அப்படி கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டே. அதனால் ஒரு நாள் செஞ்சு கொடுத்திங்கன்னா அம்மா இன்னொரு நாள் செஞ்சு தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் டிஷ்ஷு கேட்டிருந்தீங்க, அவங்களாம் இது வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரட்டும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக மொறு நம்ம செஞ்ச போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அழகாக அது வந்து ஸ்டஃப் வச்சது அழகாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கடிக்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பாக வேறு இருக்குமா, அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நமக்கு செஞ்சு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இன்னொரு சேனல் குட்டி டீச்சா, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.